சூனாம் கண்டே பத்னாமி சுபகே துஞ்சீன தரதாம் சதம். உங்க மாமனாருக்கு 2 தாரமா. இந்த 2 பையனும் 2ஆம் தாரத்துக்கு பிறந்த பசங்களாம். இந்த 2 பையன் மேலயும் உங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப ஆசையா. அதனால நீ முதல் நாள் இருந்த இந்த பையனுங்க கிட்ட ரொம்ப கண்டிப்பா நடந்துக்கணும். இல்லன்னா அவனுங்க உன்னையே ஆட்டி படிச்சிடுவானுங்க. எதுவோ அனுபவப்பட்டவ நான் சொல்றேன். அப்புறம் இஷ்டமா நான் வரேன். ஏன் இங்க நின்னுட்ட? ஓஹோ, தம்பிய தூக்கிட்டாருங்களா? தூங்கிட்டோம், அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் தரையில படுத்துக்கிறேன். அண்ணா ஊருக்கு போகும்போது அழக்கூடாது. நான் என்ன சீமைக்கா போறேன்? பட்டத்துக்கு தானே. 2 மாசம் பரீட்சை எழுதிட்டு ஒடியாந்துருவேன். உங்க அண்ணன் பெரிய வைக்கிறார் வேணா? ராமு, உங்க அண்ணன் வைக்கிறானதுக்கு அப்புறம் உன்னை நல்ல டாக்டர்கிட்ட காமிச்சு உன் காலை குணப்படுத்திடுவேன். நீ மத்தவங்க மாதிரி ஓடலாம் ஆடலாம். ஒன்னு இன்ஜினியருக்கு படிக்க வைக்க போறேன், உங்க அண்ணனை டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன். அதுக்குள்ள உங்க பெரிய அண்ணனுக்கு வயசாயிடும். நீங்க 2 பேரும் நிறைய சம்பாரிச்சு உங்க அண்ணனையும் அண்ணியும் காப்பாத்தணும். ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும். ஓகே, குட் பாய், குட் பாய். ராதா, என் தம்பிங்க 2 பேருமே எனக்கு உயிர். அவங்க கண்கலங்க நான் என்னால தாங்கவே முடியாது. அவங்கள பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன்னுடைய கடமை. இனிமே நீ அவங்களுக்கு அண்ணி மட்டும் இல்ல, அம்மாவும் கூட. மறந்துடாதே. பட்டுமா? சரிங்க. ராஜா வர்றேன். ராமு வர்றேன். ஒழுங்கா ஸ்கூலுக்கு போங்க. நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும்டா. அண்ணி, நாங்க ஸ்கூலுக்கு போனோம். போய் தொலைங்களேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. டிஃபன் சாப்பிடணும். இன்னைக்கு டிஃபன் ஒண்ணும் பண்ணல. அப்ப மத்தியான சாப்பாடு? சமைக்கிற இல்ல, கண்ணு தெரியலையா? எனக்கு என்ன 4 கையா இருக்கு பறக்கிறதுக்கு? கோச்சுக்காதீங்க அண்ணி, நாங்க போறோம். மத்தியான சாப்பாட்டையாவது ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புங்க. பாக்கலாம் போங்க. அண்ணே, அண்ணியே இன்னும் சாப்பாடு கொண்டு வரல. எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த ராமு, இந்த வேர்க்கடலை சாப்பிடு, பசிக்காது. பாவம், அன்னைக்கு ஏதாவது வேலை இருக்கும், அதான் வரல. நம்ம சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். என்ன? ஏன்டா என் தம்பி அடிச்ச? அப்படித்தான் அடிப்பேன். அடிப்பியா? சொல்ல சொல்ல அடிச்சிட்டு இருக்க. சொல்ல பேச்சு கேப்பியா? பாத்தியா, நான் சொல்லல என் உயிரை வாங்கறதுக்குன்னே பிறந்திருக்குங்கன்னு. அவர் ஊர்ல இருந்து வரட்டும். ஒண்ணு நான் இந்த வீட்டுல இருக்கிறதா, இல்ல இந்த சனியனுங்க இருக்கிறதா, 2ல ஒண்ணு கேட்டுறேன். கூலி சார், நான் தூக்குறேன் சார். உன்னால தூக்க முடியுமா? டேய், எங்க இருந்து கிடைச்சது? யார் கொடுத்தா? சொல்றா. அதோ அந்த ஆள் தான் கொடுத்தாரு.
ஏய் தூக்கி எறிடா, தூக்கி எறிடானா. இந்தா ராமு, சாப்பிடு. ராமு, நீ எப்பவுமே கை நீட்டி பிச்சை எடுக்க கூடாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை உட்கார வச்சே சாப்பாடு போடுவேன். சபாஷ் தம்பி. ஏன்பா நீங்க 2 பேரும் தனியாவா இருக்கீங்க? ஆமாங்க. அப்பா அம்மா யாரும் இல்லைங்க. அப்ப என் கூட வர்றீங்களா? ஏதாவது வேலை போட்டு கொடுத்தா வரோங்க. வேலை தானே, அருமையான வேலையை தர்றேன், வாங்க என் கூட. வாடா. வாங்க வாங்க. ராஜா, ராமு, அண்ணன் வந்து இருக்கேன்டா. இந்த பாரு உங்களுக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? நான் வர்றது இருக்கட்டும், தம்பிங்க எங்க? ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா? இல்ல. இல்லையா? வேற எங்க போயிருக்காங்க? வந்து வந்து என்ன வந்து எங்க போயிருக்காங்க? அது வந்து உங்க தம்பிங்க 2 பேரும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. வீட்டை விட்டு போயிட்டாங்களா? உங்களோட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு போற வயசு அவங்களுக்கு? சரி, நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். வீட்டை விட்டு போறாங்கல்ல, நீ ஏன் அவங்களை தடுத்து நிறுத்தல? அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்கு நான் யாரு? ராதா, பிச்சை போடுங்க சார். சாப்பிட்டு பிச்சை போடுங்க சார். சார் பிச்சை போடுங்க சார். பசங்களா, நல்ல சத்தம் போட்டு பிச்சை எடுங்கடா, பிச்சை எடுங்க. அப்பதான் நாங்க சந்தோஷமா சாப்பிட்டுட்டு சீட்டாட முடியும். பிச்சை போடுங்க சார். பிச்சை போடுங்க சார். சார் தங்க அனாதீங்க சார். பிச்சை போடுங்க சார். சார் டேய், பசங்களை காணும், வாங்க போய் தேடுவோம். நீங்க எங்கேயா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? வாங்கடா. ஏன்டா பசங்களை அடிக்கிறீங்க? எங்களை காப்பாத்துங்க. வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எங்களை பிச்சை எடுக்க சொல்றாங்க. என்னங்க, நீங்க எங்களுக்கு அப்பா மாதிரிங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஓ பாய். யோ, 15 வருஷத்துக்கு முன்னால நான் பாய், இப்ப வளர்ந்துட்டேன் மேன். இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, மரியாதை பசங்களை என் கூட அனுப்பு. என்னது? என் குழந்தைகளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதா? என்னய்யா வந்த இடத்துல உறவு கொண்டாடுற உன்ன? ஏய், பத்தேரி. ஏய் மேஸ்திரி பாய், ஏன்பா உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்லைங்க, நாங்க அனாதைங்க. என்ன வச்சுக்கிட்டு இன்னொரு வாட்டி உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை வரவே கூடாது. இனிமே எல்லாத்துக்கும் நான் ஒருத்தர் இருக்கேன். வாங்க வாங்க வாங்க. ஃபரிதா, அன்வர், வா 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 வா. யார் வந்திருக்காங்க பாரு நம்ம வீட்டுக்கு. ராஜா, இது ஃபரிதா உன் தங்கச்சி, இது அன்வர் உன் தம்பி. ஃபரிதா, இனிமே இந்த 2 அண்ணன்மார்களும் நம்ம வீட்டுல தங்க போறாங்கம்மா. ஐயா, இனிமே எனக்கு 3 அண்ணங்க. அடேங்கப்பா,
அப்படியா? நான் ஆடுறதுக்கு மட்டும்தான் நினைச்சேன். சரி வாங்க, இனிமே ரிஹர்சல் ஆரம்பிக்காட்டி இவன் அழ ஆரம்பிச்சிருவான் போல இருக்கு. கமான். ராமு, உனக்கு எவ்வளவு இன்விடேஷன்ஸ் வேணும்? எனக்கா? எனக்கு எதுக்கு இன்விடேஷன்? ஏ, உங்க அண்ணனுக்கு அனுப்பலையா? அண்ணனா? அவர் எங்க இருப்பாரோ என்னமோ யாருக்கு தெரியும்? ஏ, அவர் அமெரிக்கால இருக்காரோ, லண்டன்ல இருக்காரோ, துபாய்ல இருக்காரோ யாருக்கு தெரியும்? ஆமா, உங்க அண்ணனுக்கு என்ன பிசினஸ்? ஒன்னா ரெண்டா? புதுசா 4 பெட்ரோல் கிணறு வாங்கணும் லாஸ்ட் டைம் வந்தப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அநேகமா இந்த ட்ரிப் வாங்கியிருப்பாரு. மஞ்சு, யூ நோ சம்திங்? ஒரு வாட்டி என்ன பார்க்க வரப்போ நியூயார்க் ஏர்போர்ட்ல டிக்கெட் வாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், வித்தின் 45 மினிட்ஸ் ஒரு புது பிளேன் வாங்கிட்டு இங்கே வந்துட்டாரு. என்னென்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு கேட்டேன். டேய், மனுஷனுக்கு டைம் தாண்டா முக்கியம்னாரு. அந்த மாதிரி பிஸியா இருக்கிறவரு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணுவாரா? அனிதா, நம்ம காலேஜ் ஆபீஸ்ல ராமுவோட அட்ரஸ் வாங்கி அவங்க அண்ணனுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிரு. சரி. டேய் குண்டு, நீ என்னடா யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, உங்க அண்ணன் புதுசா ஒரு பிளேன் வாங்கினாருன்னு சொன்னீங்க. அத உங்க வீட்ல எந்த இடத்துல நிறுத்தி வச்சிருப்பாருன்னு யோசிக்கிறேன். ரொம்ப சிம்பிள். எங்க வீட்டு பின்னாடி சரவண் குவார்டர்ஸ் இருக்கு. அங்க கொஞ்சம் இடம் இருக்கு, அதுலதான் நிறுத்தி வச்சிருப்பாரு. ஆச்சரியமா இருக்குடா. ஆமா, இப்போ உங்க அண்ணன் எங்க இருக்காரு? நான் இங்கதான் இருக்கேன். உள்ளே ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கேன்பா. அப்படியா? மனுஷன் தலைவரே, எங்க சவாரி? அண்ணா நகருப்பா. ஏன்பா டிரைவர், வண்டி எப்பப்பா ஸ்டார்ட் ஆகும்? இது என்ன டாக்ஸியா இல்ல கட்டே வண்டியாயா இது? யோ, கண்ணை துடைச்சிட்டு பாருயா. இத போய் கட்ட வேண்டியதுன்னு சொன்னா வீட்டுக்கு போய் பொண்டாட்டிய சின்ன தான் கூப்பிடுவ போது இருக்க. என்னையா 15 நிமிஷமா ஸ்டார்ட் ஆகல? என்ன லட்சுமி, மானத்தை வாங்குற, சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடு. நிஜமாவா? வணக்கம் சார். வணக்கம். என்னன்னா புயல ஏதாவது அப்படி இப்படி இருக்கா? அப்படி இப்படின்னா? அப்படி இப்படி என்ன கஞ்சா அப்படின்னு கடத்தல் தங்கம் இதெல்லாம். என்னையா வம்பு பண்ற? எங்களை பார்த்தா கடத்தல்காரங்க மாதிரி தெரியுதா உனக்கு? கோச்சுக்காத சார், என் லட்சுமி போய் சொல்லாது. வண்டி பேசுமா? என் வண்டி பேசும். மரியாதையா பைக்குள்ள என்ன இருக்கு சொல்லு. சீனி 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 இருக்கு. சீனி என்ன திருப்பி கொடுத்துற, இல்லன்னா நான் உனக்கு இனிப்பு தர்றேன். குடியா கொடியா. கஞ்சா. இதுக்கு உங்க ஊர்ல பேரு சீனியாயா? உங்களை பார்த்த உடனே பட்டுச்சு. என் லட்சுமி எப்பவும் கரெக்டா சொல்லுவா. இறங்க கேட. இறங்க. திருட்டு பசங்களா. நம்ம லட்சுமி தான் சொல்லி ஒரு ஆளு என் வண்டிக்குள்ள ஏற முடியாது. நம்ம லட்சுமிக்கு பேனட் பூரா மூளை, நமக்கு தான் கொஞ்சம் கம்மி.